கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நாளிலே கூட யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்குமா? நாம் நினைக்கிறோம், அநேக நேரங்களிலே எதையாவது ஒரு தவறான காரியத்தை செய்தால், யாரையாவது தீமையாக பேசினால், குறை சொன்னால், குற்றப்படுத்தினால், அல்லது யாரையாவது நிந்தித்து அவமானப்படுத்தினால், தீமையான காரியங்களை செய்தால், சிலர் நினைக்கிறாங்க குடிக்கிறது, தீமையான அசுத்தமான அருவருப்பான காரியங்களை செய்தால் அதுவே பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய ஒருவனுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் அதை செய்யவில்லை என்றாலே அது அவனுக்கு பாவமாக வந்துவிடும் என்று சொல்லுகிறார். நேற்று முன்தினம் காலையிலே நான் இங்கிருந்து மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பொதுவாக காலை நேரத்தில் அவ்வளவு அதிகமாக டிராஃபிக் இருக்காது. நான் போய்கொண்டிருக்கும்போது இடதுபுறத்தில் ஒரு வயதான தாய், அவர்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது, ஒரு சட்டையை போட்டிருக்கார்கள், வயதான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் ஒரு வாலிப நிலையில் உள்ள ஒரு பையன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்தான். நான் பார்த்துக்கிட்டே அப்படியே தாண்டிட்டேன். தாண்டினோடனே என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் போய் அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு ஏறும். இப்போ அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகும்போது என்னோடு கூட யாரோ பேசுகிறது போலவே இருந்தது. என்னென்னா, ஒரு வயதான தாய், பார்வையற்றவர்கள், இன்னொருவருடைய துணையோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ அவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே, நான் இதுக்கடையில் இந்த யோசனை இருக்கும்போதே பிரிட்ஜு ஏறி இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிட்டேன். போன உடனே யோசித்தேன், இல்லை எதையாவது ஒரு உதவி அவர்களுக்கு நாம் செஞ்சுட்டு திரும்புவோன்னு சொல்லிட்டு திரும்பி நான் வருகிறேன். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவங்கள பார்த்தா காணோம். அவங்க நடந்து வந்த இடத்துல இல்லை. சரி, ஒருவேளை முன்னாடி வந்திருப்பாங்களோன்னு சொல்லி என்னுடைய பைக்கை திருப்பிட்டு அந்த இடத்துல ஒரு 3 பேர் வயதானவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு பையனும் போனாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படி தானே போனாங்க அப்படின்னாங்க. நானும் அந்த பக்கம் கூடி கீழெல்லாம் பார்க்குறேன், எல்லா பக்கமும் பார்க்குறேன், அவங்கள காணோம். அவங்க ஏதோ பக்கத்தில் எங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உண்மையாகவே உண்மையே சோர்ந்து போயிட்டேன். நான் போனது ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டுருக்கிறேன். மனத்தில் பெரிய சோர்வு. என்னென்னா, நம்ம ஒரு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையிலே உதவி செய்யாமற் போயிட்டோமேன்னு சொல்லி மனசில் நினைக்கும் போது தான் இந்த வசனமே எனக்கு வருது. உனக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம், ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார், நீ அதை செய்யவில்லையே. நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய போகிறதில்ல, ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதை செய்யாதது இப்போ வரைக்கும், பேசுகிற இந்த நேரம் வரைக்கும் என்னுடைய உணர்வு என்னை பாதிக்கிறது, என் சிந்தை என்னை பாதிக்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன உதவி, அதை செய்யக்கூட நமக்கு திராணி இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு வேதனையான காரியம். ஒன்றும் இல்லை, அவங்கள பார்த்தவொடனே நிறுத்தி இருந்தேன்னா கொடுத்துருக்கலாம். பார்த்தவொடனே நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த நன்மையை செய்ய முடியாமல் போனது. அப்போ தான் இந்த வசனமே எனக்கு நினைவுக்கு வந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வசனத்தை எழுதி இதனுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாய் அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் தியானித்து பார்த்தோம்னா மிக நீண்ட நேரங்களாகும். சுருக்கமாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர், இதில் முக்கியமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வானங்களையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவன் எப்படிப்பட்டவராம்? அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறாராம். அப்போ தேவன் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் பிழைக்கும்படியாக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக, சாபம் நீங்கப்படும்படியாக, வறுமை தரித்திரத்திலிருந்து நாம் மாறும்படியாக, அநேக காரியங்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவை, தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். இந்த சொந்த குமாரனாகி இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினபடியினாலும் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். தேவன் நன்மை செய்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? 3 யோவான் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதில் யோவான் எழுதும்போது யோவான் அன்பை குறித்து அதிகமாக எழுதியிருப்பார். அவர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனையே காணவில்லை. அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்வதை குறித்து சிந்திக்கவே கூடாது. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்குமே வரமாட்டான். ஆனால் தேவன் எதற்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார்? அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்கு அனுப்பினார்? அவர் நன்மை செய்யும்படியாக. அப்ப நம்மை எதற்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார்? நாம் நன்மை செய்யும்படியாக. உண்மையாக சொல்லுகிறேன், அந்த நன்மையை நான் செய்யாதது இப்பொழுதல்ல, இனி என்றைக்குமே எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த வசனத்தை நான் பார்க்கும் போதோ பேசும்போதோ நிச்சயமாக அந்த வசனம் என்னோடு கூட பேசும். நீ செய்யாமல் இப்படி பேசுகிறாயே என்று. உண்மையாக நான் தேடி அலைந்தது தேவனுக்கு தெரியும். நான் மறுபடியும் போன திசையை விட்டு திரும்பி வந்தது, அவர்களை குறித்து விசாரித்தது, நடந்ததையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதிலே ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நன்மை செய்ய முடியாமல் போனது நிச்சயமாக ஒரு நாள் தேவன் காட்டுவார், அவர்களுக்கு நான் நன்மை செய்தே தீருவேன். அதில் மாற்றமே இல்லை. அப்போ தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளும் போது வேதத்தில் சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. 104 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். தண்ணீரை யார் வரவிடுறா? இயற்கையாக தோன்றுச்சு பிரதர். நீங்கள் இன்னைக்கு பேசுறதெல்லாம் அப்படி தானே பேசுகிறாங்க. கடல் இயற்கையாக தோன்றுச்சு, நீர்வீழ்ச்சி இயற்கையாக தோன்றுச்சு, குற்றாலத்தில் தண்ணி வருது இயற்கையாக வருகிறது. இல்லை, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை செய்தார். எதற்காக செய்தார்? வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேல் இருந்து பாடும், தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பாருங்க, தண்ணீரை அவர் தான் தர்றார். ஒருவேளை தண்ணீர் தராம எங்க நிறுத்துறாரோ அந்த தேசம் வறண்டு போய்விடும், பஞ்சம் தலைவிரித்தாடும். அங்கே ஒரு நன்மையும் இருக்காது. அங்கே பறவைகள் இருக்காது, ஊரும் பிராணிகள் இருக்காது, மிருகங்கள் இருக்காது, பாட்டு பாட சத்தம் கேட்காது. நீ யோசிச்சு பாருங்க, அவர் தண்ணீரை கொடுக்கிறபடியினாலே அந்த தண்ணீரினாலே பூமியே திருப்தி அடைகிறதாம். அந்த தண்ணீரின் பிறகு என்ன சொல்லுகிறார்? பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அவர் தான் முளைப்பிக்கிறார். யாரும் எதையுமே செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அவர் இதை செய்தார், இவர் அதை செய்தார். தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அதுதான். அதை தவிர மனிதனால எதுவுமே முடியாது. நான் அநேக நேரங்களிலே நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது இதை குறித்து தான் பேசுவோம். எத்தனை அருமையான ஒரு தேவன். இப்போ நாங்கள் திருச்சி பகுதியில் இருக்கிறோம், இங்கே நல்ல அரிசி விளைகிறது. இதே பஞ்சாபில் பாருங்கள் கோதுமை விளைகிறது, காஷ்மீரில் ஆப்பிள், நாக்பூரில் ஆரஞ்சு, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாம்பழம், இமாம் பசந்த் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சரி, ஏன் காஷ்மீரில் இந்த இமாம் பசந்த் மாம்பழம் வரல? தேவன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை விளைவிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே எனக்கும் எங்களுக்கும் தேவை என்னவோ அதை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அனந்த ஞானமுள்ள தேவன், அருமையான தேவன். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய தேவைகள், என்னுடைய தேவைகள், இனி வருகிற தலைமுறையின் தேவைகளை தேவன் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார்.
நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முளைப்பிக்கிறாருங்க. ஒரு புல்லை கண்டுபிடித்தது யார்? அரிசியை கண்டுபிடித்தது யார்? நெல்லை கண்டுபிடித்தது யார்? கோதுமையை கண்டுபிடித்தது யார்? கம்பு சோளம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது யார்? மனிதனா? அவனால உண்டாக்கப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. இதிலிருந்து மரபணு மாற்றம் பண்ணுவான், எதையாவது ஒன்று செய்வார்கள். ஆனால் மனுஷன் கண்டுபிடித்ததெல்லாம் 100% தீமையாகவே முடிந்து விடுகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்களேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கடைசியில் தீமையாக இருக்கிறது. தேவ ஞானம் வெளிப்பட்டால் ஒழிய ஒரு நன்மையான காரியத்தை மனிதன் செய்ய முடியாது. அவர் தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 15ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேருதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். எல்லாவற்றையும் செய்கிறவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர், இந்த உலகத்தை வடிவமைத்தவர் அந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 65:9. இந்த சங்கீதத்தை சொன்னவனே உங்களுக்கு தெரியும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று. அதுல பாருங்க, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். எல்லாமே செய்கிறது கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவரை தவிர வேறு யாரும் எதையுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அவர் பூமியை விசாரிக்கிற தேவன். மனிதன் எப்படி இன்னொரு மனிதனை விசாரிப்பானோ, ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி விசாரிப்பானோ, ஒரு பிள்ளைகள் பெற்றோரை எப்படி விசாரிப்பார்களோ, அப்படி தேவன் பூமியை விசாரிக்கிறார். பூமியை விசாரித்து அதற்கு தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். பாருங்க 10ஆம் வசனம். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவனே விசாரித்து, தேவனே பயிர் வகைகளை முளைக்க பண்ணி, தேவனே நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் நம்மை குறித்து சொல்லுகிறது என்ன? நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோம் என்று பார்க்கும்போது தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அருமையாக ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்கள் அங்கே எழுதப்படுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. நல்லா பாருங்க, தீத்துவே திட்டமா போதிப்பா. எதை போதி? விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா? நான் அந்த நற்கிரியை செய்வதற்கு கொஞ்சம் தாமதம். என்ன நடந்தது? அவர்கள் காணவில்லை. அதை செய்திருந்தால் இன்றைக்கு எனக்கு மனதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏன்னா நன்மை செய்யும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், தீமை செய்யும்படியாக அல்ல. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர், அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய குடும்ப வாழ்க்கையில பாருங்களேன், எத்தனை பேர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? தீமை செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்களுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். துணிகரமான பாவங்களிலே துணிகரமாக தீமை செய்கிறார்கள். அநேகருக்கு தீமையான காரியங்களை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதை போல இருக்கிறார்கள். அது அல்ல வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை போல மாற வேண்டும். அவருடைய சாயலிலே நாம் இருக்க வேண்டும். உங்களை பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது இயேசுவின் சாயல் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்ததை போல நாம் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார்?
அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் பாதத்தை வைத்து நடக்க வேண்டுமா? அவர் எப்படி இருந்தார்? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். சரி, இன்றைக்கும் நன்மை செய்வார். நாளைக்கும் ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராகவே இருப்பார். அவர் நேற்றும் மாற மாட்டார், இன்றைக்கும் மாற மாட்டார், நாளைக்கும் மாற மாட்டார். ஆனால் நாம் நம்முடைய சுபாவங்களிலே எவ்வளோ பெரிய மாற்றங்கள்! எந்த சூழ்நிலை சரி நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய அன்பினாலே நிறைந்து நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். ஒருத்தர் உங்களிடத்தில் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு காரியத்தை வந்து கேட்கிறார்கள். இப்பொழுது நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதிருந்தால் பாவம் என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வருகிறார்கள், உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க. அது ஒரு சின்ன உதவியோ பெரிய உதவியோ. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது தெரியுமா? கைமாறு கருதாமல் கொடுன்றார் ஆண்டவர். கைமாறு கருதாத, உன் இருதயத்தை அடைக்காத, உன் சிந்தையிலே கொடுக்கக்கூடாது, அப்புறம் பார்த்து கொள்ளலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தர வேண்டிய பணத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்க வந்து எனக்கு பணம் தரணுங்க, ஒரு 55,000 ரூபா தரணும். நல்லா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் தர வேண்டியவர்கள் வாங்கினாங்க, கொடுக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அது வந்து சரி, ரைட், அவங்களால முடியல, இயலாமை வந்துருச்சு, அல்லது வறுமை தரித்திரம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு, அவங்க கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. சரி, போகட்டும்னு கூட விட்டுறலாம். ஆனால் நல்லா இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்க, அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்போ கேட்டாலும் அடுத்த வாரம் தரேன். நான் சொல்கிறது ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்க பணம் இருக்குது, கொடுக்க மனசு இல்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதிலும் நாம் ஒருவருக்கு தர வேண்டிய பணம் நம்ம இடத்துல இருந்தால் எந்த யோசனையும் பண்ணாமல் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நீ போய் நாளைக்கு வா என்று சொல்லுவதே பாவம் தான். கொடுக்க வேண்டிய பணம் அதை கொடுத்துட வேண்டியதானே. இன்னைக்கு கொடுத்தாலும் நாம தான் கொடுக்க போகிறோம், நாளைக்கு கொடுத்தாலும் நம்ம தானே கொடுக்க போகிறோம். அந்த எண்ணமே இல்லாமல் இன்றைக்கும் போய் வா, நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், எல்லாமே போய். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு திராணி இருக்கும்போது கொடுத்துரு. நன்மை செய்ய அறிந்திருந்தேன்னா செய். நன்மை செய்ய முடியலன்னா அதை பற்றி பேச்சே கிடையாது. உங்கள்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்களே கஷ்டப்படுறீங்க, என்ன பண்ண முடியும்? அதனால் ஒன்றும் இல்லை. கர்த்தர் அதை குறித்து சொல்லவில்லை. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? உன்னிடத்துல இருக்குது இல்லை, உன்னிடத்துல பொருள் இருக்கையில்னு சொல்கிறார். அதே போல் யோசிப்பை பாருங்க. அவன் எய்துல இன்றைக்கு நல்ல நிலைக்கு வந்துட்டான், பிரதம மந்திரி ஆயிட்டான். இப்போ அங்கே தகப்பன் வீட்டாரும் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், பஞ்சம். இந்த பஞ்சமான நேரத்தில் யோசேப்பை எவ்வளோ புறக்கணித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இதோ சொப்பனக்காரன் வர்றான், இவன் என்ன செய்வான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணுறான். கூட பிறந்த சகோதரர்களே கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள். ரூபன் காப்பாற்றுகிறான், உடனே ஒரு குழியில் போட்டு விடுறாங்க. அதன் பிறகு ரூபன் இல்லாத போது அவனை விற்கிறார்கள். யோசித்து பாருங்கள். குடும்பம் அவனுக்கு அவ்வளவு துரோகம் செய்த குடும்பம். அவனுடைய சகோதரர்கள் அவனை முன்னேறவே முடியாத அளவுக்கு செய்தார்கள். என்ன செய்வான் பாப்பா? வித்து போடுறா. இவன் எப்படி வருவான்? ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைபடாது. தேவன் செய்ய நினைக்கிறதை தடுக்க முடியாது. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன காரியத்தை திட்டம் பண்ணி வைச்சிருக்கிறாரோ அதை எந்த மனிதனாலுமே தடை செய்ய முடியாது. காரணம், தேவனுக்கு தெரியும், இவன் தான் யாக்கோபை போஷிக்க போகிறவன், இந்த யோசேப்பு தான் தகப்பனை போஷிக்க போகிறவன். அப்ப இவனை தேவன் என்ன முடிவு பண்ணுகிறார்? இவனை கொண்டு செல்ல வேண்டும் எகிப்திற்கு, அதன்படியே கொண்டு செல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்தியே தீர்வார். காரணம் என்ன? உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். யோசேப்பு இப்பொழுது பிரதம மந்திரி ஆகிவிட்டான். அவன் யோசித்து பாருங்களேன், எத்தனை அருமையான ஒரு மனிதன். தன்னுடைய குடும்பத்தையே கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவர்களை போஷிக்கிறான். அதுதாங்க நன்மை செய்கிற இருதயம். அந்த இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும், அந்த சிந்தை இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டப்படும் போது நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காரியத்தை குறித்து
பவுல் சொல்லுகிறார், வாசிக்கிறேன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்தை நடத்த அறிந்திருக்க வேண்டும். யோசேப்பு அதை செய்தான். அவனுடைய சொந்த குடும்பம், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தான். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன் தாய் தகப்பன் தேவைகளே சந்திக்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனையோ ஊழியர்களே எனக்கு தெரியும், தாய் தகப்பனை குறித்து கவலையப்பட மாட்டாங்க, அதை குறித்து சிந்திக்கவே மாட்டாங்க, அவங்க பொழைச்சிக்குவாங்கன்ட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனை குறித்து ஒரு திட்டம் உண்டு. எப்பொழுதுமே உங்களை உயர்த்தினால் உங்களை கொண்டு யாரையோ போஷிக்க தேவன் தீர்மானிக்கிறார், யாரையோ நடத்த தீர்மானிக்கிறார். அதன் விளைவுதான் உங்களை உயர்த்தி மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவார். சிலர் என்ன, நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், நான் அதுக்காக இருக்கேன், அந்த குடும்பத்துக்காகத்தான். அந்த சொந்த குடும்பம், முதலாவது சொந்த குடும்பத்தை நடத்த அறிந்திருக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குறை இருக்குன்னா நீங்கள் முதலாவது அதை சரிப்படுத்த வேண்டும். அதனால தான் யோவான் எழுதும்போது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்னு கேட்டார். என்ன காரணம்? உன் கண்ணுக்கு நேரம் இருக்கிற சொந்த குடும்பத்தை அவங்களுக்கு நன்மை செய்ய முடியல. காணாத தேவனுக்கு கண்ணிலே பார்க்கல, யார் பார்த்தா? யாரும் பார்க்கல. காணாத ஒரு தேவன், அந்த தேவனுக்கு என்ன செய்வ நீ? கண்ணுக்கு நேராக கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். சாப்பாடு இல்லைனே அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ணே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைனே சொல்லுவாங்க. கட்ட மாட்டாங்க, சேச்சே பார்த்துக்கலாம் போன்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இருந்தா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதான் வேதம் சொல்லுகிறது. உங்ககிட்ட இருக்குல்ல கொடுத்துரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. இருக்கும் போது இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லாத. தேவன் உள் இந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே கலாத்தியர் 6:9-10, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நல்ல கவனிங்க அந்த வசனம். சோர்ந்து போகாமல் எப்படி செய்யணும்? நன்மை செய்கிறத சோர்ந்து போயிடுவோமா? நிச்சயமாக சோர்வு வருங்க. நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஒரு நன்மை, என்னத்தை பெருசாக செஞ்சிட்டாயா அப்படிம்பாங்க. நீங்கள் எவ்வளோ நன்மை செய்தாலும் அதற்குண்டான பிரதிபலனை தயவு செய்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நீங்கள் பெற்ற பிள்ளையாகவே இருக்குங்க, நீங்கள் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துப்பீங்க, அவங்க அதை குறித்து கவலையப்பட மாட்டாங்க. அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்க? அசால்ட்டாக பேசுவாங்க. அப்பா அம்மாவை ரொம்ப தூஷணமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதனால் என்ன அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன? சோர்வை கொண்டு வருவார்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாகனா, நம்ம செய்த நன்மைக்கு பிரதிபலனாக தூஷணமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை பேசுவார்கள், குறைத்து பேசுவார்கள், மற்றவர்களுக்கு முன்னாக அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், வேதனையான வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. என்னத்தை பெருசாக செஞ்சிட்டான், என்னத்தை கிழிச்சான்லாம் சொல்கிறவன் இருக்கான். என்னத்தை பெருசாக கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கொடுப்பாங்க, கொடுத்ததை மறந்துடுவாங்க. எப்போவுமே சரி, தேவன் அதை எழுதி வைக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னல, எனக்கு ஒரு சமயத்தை தேவன் கொடுத்தார், உதவி செய்வேங்கிற நம்பிக்கையோடு கொடுத்தார். அந்த நம்பிக்கையை நான் விட்டுவிட்டேன். அவர் ஒரு சமயத்தை உண்டாக்குவாருங்க. நீங்கள் போகிற இடத்துல ஒரு சமயம் உண்டாகும். இதில் நிறைய காரியங்கள் நீங்கள் பாருங்கள். பஸ்ஸில் பிரயாணமாக போவீங்க, இப்போ உட்காந்துருக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு பொண்ணு அது தன்னுடைய குழந்தையோடு வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்?
ஒரு குழந்தை இருக்குது, கையில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம்? எழுந்திருச்சு அம்மா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நீங்கள் நின்றுக்கலாம். இதுதான் ஒரு நன்மை. நீங்கள் நினைக்கலாம் என்னோ பெருசாக இல்லை, அந்த நேரத்திற்கு கொடுக்குற உதவி ஒரு நன்மை. அது உங்களை நடத்தும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் வாசலில் நின்று அவங்க வீட்டில் சாப்பாடு கேட்பாங்க. இல்லை முடியாதவர்களாக இருப்பாங்க, வயதானவர்களாக இருப்பாங்க. மெதுவாக அங்கே உட்காந்துருவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சமையல் பண்ணோடனே எடுத்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, ஏன் அப்படி அவங்களுக்கு கொடுக்குறீங்க? பாவம் பசியோடு இருக்காங்க, சாப்பிட்டு போட்டு. அதுவும் என்ன கொடுப்பாங்கன்னு நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வீட்டில் பிரியாணி செஞ்சால் அந்த பிரியாணி யாருக்குன்னா அந்த ஐயாவுக்கு தான். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பழைய சோறு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்போம். பழைய சோறுலனா சோறை போட்டு ரசத்தை ஊற்றி அதை கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி பிரியாணி, இல்லை கறி குழம்பு, இல்லை மீன் குழம்பு, என்ன அன்னைக்கு சமையலோ, சாம்பார்னா சாம்பார் சுட சுட அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு செம்பில் தண்ணியை வச்சுருவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது அநேக காலங்கள் பார்த்துருக்குறேன். அதே போல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வருவான், அவனுக்கு சாப்பாடு. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் வீடு ஞாபகம் இருக்கும். கரெக்டாக அந்த வீட்டுக்கு உட்காந்து அவங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடித்து செம்பை வச்சுட்டு கிளம்பி போயிடுவான். மத்தியானம் மறுபடியும் மறுநாள் மத்தியானம் வருவான். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்னா இருந்ததில்லை. கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும். ஏன்னா காரணம், தேவன் விரும்புகிற இருதயம். அது தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நன்மை செய்கிற இருதயம். தேவகுமாரன் இயேசுவினுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நன்மை செய்கிறவர். சரி, அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் குறைவே அனுமதிக்காத தேவன். ஏன்னா எந்த நன்மையை நீங்கள் செய்தீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறோம்? நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம். அப்போ நன்மையை விதைக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதுமே நன்மை செய்வதை தவிர தீமை செய்கிற எண்ணமே வரக்கூடாதுங்க. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தீமை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அதிலும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். விசுவாச குடும்பத்தார், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க, உங்கள் அருகில் உட்கார்ந்துருக்கிறவங்க. இன்றைக்கி சபைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வர்றாங்க, உட்கார்றாங்க, செய்தி கேட்டு முடித்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னோன்னா முடிச்ச உடனே ஆமேன் போட்டு பாஸ்டர் ஆசீர்வாதம் கூறுறோம், அப்படியே சிட்டாக பறந்து போயிடறாங்க. ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கிறது இல்லை. ஏன்னா உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போனோம், அது வாங்க போனோம், இது வாங்க போனோம். இந்த சிந்தை தான் இருக்கே ஒழிய பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்காங்க, முன்னாடி உட்காந்துருக்கவங்கள புடவையில் கிழிச்சல் இருக்கே, ஒரு சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டு இருக்கிறாங்களே, அந்த சட்டைக்கு பதில் நம்ம ஒரு சட்டை கொடுக்கலாமா இப்படின்னு யோசிக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல, ஒன்று கொடுப்போமே. சட்டை கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஆராதனையில் உட்காந்துருக்காங்களே, சே நம்ம நல்ல சட்டை வச்சுருக்கோமே, நம்மகிட்ட தான் 10 சட்டை 20 சட்டை இருக்குது, ஒரு சட்டை கொடுத்தா என்ன? கொடுக்கறது இல்லை. பார்ப்பாங்க, அதை விசாரிக்க கூட மாட்டாங்க. நல்லா தெரியும் அவர்கள் கஷ்டப்படுகிறார் என்பது முகத்தை பார்த்தவனே சொல்லலாங்க. ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்காங்கன்னா பார்த்தவனே சொல்லலாம் இவங்க வியாதியில் இருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பு பானபத்திரக்காரனையும் தலையாரிகள் தலைவனும் பார்க்குறான், உங்கள் முகம் ஏன் துக்கமாக இருக்கிறது? ராஜா நெகேமியா பார்த்து கேட்குறான், ஏன் நீ எப்பவும் போல இல்லை, என்னாச்சு உனக்கு? இது மனதுடைய துக்கம் தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் உட்காந்துருக்கிறாங்க, நல்ல செய்தியெல்லாம் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்னான்னு கூட கேட்குறது இல்லை, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கு ஒழிச்சா எனக்கு என்னங்கிற ஒரு பாலிசி. நீ என்னமோ பட்டுட்டு போ, நீ கஷ்டப்படுறதுக்கே பிறந்திருக்கிற. அப்படி அல்ல, அவர்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்யும்படியாகவே தேவன் உங்களை ரட்சித்தார். அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவே தேவன் உங்களையும் என்னை ரட்சித்திருக்கிறாரே ஒழிய நீங்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் கஷ்டப்படணும் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. அப்போ இன்றைக்கு நாம் விசாரிக்கிறவர்களை இல்லைங்க. வேதத்திலிருந்து சில மனிதர்களை நாம் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்களேன்.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். நாம் எதற்கு? நற்கிரியைகளை செய்யும்படியாதான், துர்க்கிரியைகளை அல்ல, தீமையான காரியங்களை அல்ல, நன்மை செய்யும்படியாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 2 வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்வான்னு இருக்கும். இஸ்ரவேலர் எதை வெறுத்துட்டாங்களாம்? நன்மையை வெறுத்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மையை வெறுத்தினா சத்துரு தான் உன்னை தொடருவான். தேவ பிரசன்னம் இருக்காது, தேவன் கூட வரமாட்டார். ஏன்னா நன்மை செய்யும் போது தேவன் கூட இருப்பார், தீமை செய்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். இப்போ நீ நன்மையை வெறுத்துட்ட, இப்போ என்ன செய்ய போகிறான்? சத்துரு தான் உன்னை தொடர்ந்துக்கிட்டே இருப்பான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் நன்மை செய்ய படியுங்கள், நீ படிச்சுக்கோ, நன்மை செய்யும்படியாக நீ படித்து கொள்ள வேண்டும், நன்மையை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்ய படிக்கிறோமா? நல்லவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் பாருங்க, ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அதில் ஒருவன் வருகிறான், ஆண்டவர் இயேசுகிட்ட வந்துட்டு, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக்கிறது என்ன செய்யட்டும்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை பூரா கை கொள்ளுப்பா அப்படின்னு. உடனே அவன் ரொம்ப நல்லா உடனே பதில் சொல்கிறான். எதை சொல்லுங்க? நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே அவன் சொல்கிறான், ஆமாம், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். அவன் சொல்கிற பதில் கரெக்டு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கொலை செய்யலை, தீமை செய்யலை, விபச்சாரம் பண்ணல, அசுத்தமாக வாழலை, எல்லா வகையிலும் பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன். சரி, பிரமாணம், நியாயப்பிரமாணம்னா என்ன? இரக்கத்தை சிநேகிக்கணும், அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது? இவ கை கொள்ள முடியாதுன்னு ஆண்டவருக்கே தெரியும். ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். எனவே இந்த பிரமாணத்தின்படி நீ நடக்கும்போது நீ நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும், நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக. ஆனால் இப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கரெக்டுப்பா, நீ எல்லாம் கை கொண்டிருக்கிற, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். முதல்ல இருக்கிறத விற்று கொடுத்துட்டு வா. இது கொஞ்சம் கடினமான உபதேசம் மாதிரி தெரியும். என்ன காரணம்? இயேசு ஏன் அவனை சொல்ல வேண்டும்? சகையை பார்த்து அப்படி சொல்லலை. அடுத்து சகையை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. சகையை பார்த்து அப்படிலாம் சொல்லலை. பெரிய ஐஸ்வர்யங்களை பார்த்து எல்லாம் வித்துட்டு என் கூட வானலாம் சொல்லலாம் ஆண்டவர். அவர் என்ன சொல்ல வர்றார்? உன்னுடைய இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது, நீ எல்லா வகையிலும் கரெக்டாக இருக்கிற, ஆனால் ஒருத்தருக்கு கூட நீ நன்மை செய்யாத ஒரு மனிதன், தேவனற்றவன். தேவன் நன்மை செய்கிறவர், நீ நன்மையே செய்யலை. அதனால் நீ என்ன பண்ணும்? உன்கிட்ட இருக்கிறத, உன் இருதயம் எங்கே இருக்குது? உன் பொருள் மேலே. அதை விற்று கொடுத்துட்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற. அவன் ரொம்ப துக்கமாக போயிடுறான் பாருங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஏன்னா அவனுடைய இருதயம் பூராமே பணம் தான். இன்னைக்கு நீங்கள் கவனித்து பாருங்களேன், இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க, திரும்ப திரும்ப பணம் 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 பணம், வேற சிந்தனையே கிடையாது. பணம் பெருகணும், ஆசை ஐஸ்வர்யங்கள் பெருகணும், தன்னை பெருமையாக பேசணும், நான் தான் அப்படின்னு சொல்லணுங்கிற லெவலில் பண ஆசையினாலே தேவனை விட்டு தூரப்பட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? நன்மையும் செய்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன். உலகத்தான் தேடி அலைகிறாங்க, அதோட அவங்களுக்கு தேவனை பற்றியே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது பணம் மட்டும்தான். பணம், புகழ்ச்சி, அந்தஸ்து, உணர்வு, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை தெரியும். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்து கொண்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும், கடைசி வரைக்கும், மரணம் நம்மை அழைச்சிட்டு போகிற வரைக்கும், மறிக்கிற வரைக்கும் நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது இல்லாதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது. அவனுக்கு பண ஆசை தான். அவன் உலகத்தை விட்டு வெளியே வரவே சிந்தையே இல்லை. ரெண்டாவது காரியமாக பார்க்குறோம், ஒரு வசனத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு பாருங்கள். 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்முடைய ஜனங்களை எப்படி பிரிப்பாங்களாம். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படும் போது செம்மறியாடும் வெள்ளாடா ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் செம்மறியாடுன்னு சொல்லும்போது யாரை சொல்லுகிறார் பாருங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தால் வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தால் விசாரிக்க வந்தீங்க. அப்படின்னா நன்மை செய்கிறத பற்றியே சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்போ ஆண்டவரே செஞ்சோம், நாங்கள் தான் ஒன்றுமே உங்களுக்கு செய்யலை. நீங்கள் எப்போ வியாதியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ தாகத்தோடு இருந்தீங்க, இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த சிறியவர்களுக்கு யாருக்கு எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். எப்படி கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. சவுலை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார், சவுலே சவுலே முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமாம். அவன் முள்ளிலையா போய் மோதிச்சான். ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? இயேசுவே அவன் பார்த்தது இல்லைங்க. ஆனால் இயேசு தரிசனமாக அவன்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்ப்பா என்ன துன்பப்படுத்துகிற? இவன் துன்பப்படுத்தினது பூரா தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பாடுபட்டாலும் அது தேவனை சாருகிறது. யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு தான் கடினம். நீ என்னதான் துன்பப்படுத்துகிற, காரணம் நீ என்னுடைய பிள்ளைகளை சாகடிக்கிற அளவில் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற. இங்கே சொல்கிறாரு, நீங்கள் என்ன நன்மை செஞ்சாலும் அதை எனக்கே செய்தீங்கிறார். அப்போ நன்மை செய்யும்படியாகவே தேவன் விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயம் இல்லை. அப்போ நன்மை செய்கிறவர்கள் தான் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐஸ்வர்யவான். அவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு நிறைய விளைஞ்சிரும். விளைஞ்ச உடனே அவன் சொல்லுவான், அவன் தன்னுடைய ஆத்மாவோடு பேசிக்கிட்டு என்ன சொல்லிகிட்டு இருப்பான் தெரியுங்களா? அவன் பாருங்க, ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளைய செய்கிறவர் தேவன், வர்த்திக்க பண்ணுகிறவர் தேவன், விருத்தி அடைய செய்கிறவர் தேவன். உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார்னா கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தான் உங்களை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது கர்த்தருக்குரியது. முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய 16ஆம் வசனத்தில் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. விதைக்கலாம், தண்ணி பாய்ச்சலாம், விளைய வைக்கிறது கர்த்தர். நல்லா விளைஞ்சிச்சு. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, சேர்த்து வைக்க இடம் இல்லையே, வேணா செய்வான், ஒன்று செய்யலாம், பெரிய பெரிய இடமா கட்டி அதுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருவோன்னு நினைக்கிறான். யாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தை கூட இல்லை. நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிரதிபலனாக இந்த பூமியிலேருந்து நீங்கள் போகும்போது வர்றது என்ன தெரியுமா? ஒன்று ஆத்மா. நீங்கள் எந்தெந்த ஆத்மாவை கிறிஸ்துவண்டையில் நடத்துனீங்களோ அந்த ஆத்மாக்கள் வருவார்கள். அதற்குண்டான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ரெண்டாவது, நீங்கள் செய்த நன்மைக்குரிய பிரதிபலன் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இவன் சொல்கிறான், நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவை பார்த்து நீ எல்லாம் புசிச்சு குடிச்சு நல்லா சந்தோஷமாயிரு. ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் அவனை நோக்கி மதிகடனே என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொண்டால் கொல்லப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இன்னைக்கு இந்த ராத்திரி நீ இறந்துட்டீன்னா காலையில் அதெல்லாம் யாருக்குப்பா சொந்தமாகும்? திரும்பி வர முடியாது. மரித்து போன ஒரு மனிதன் மறுபடியும் வர முடியாது, அவன் அவ்வளோதான். யோசித்து பாருங்கள், இது ஒரு ஆழமான காரியம். இது எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அது இதுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ராத்திரி இறந்துட்டா. ஏன்னா எனக்கு தெரியுங்க, ஒருத்தர் பெரிய பணக்காரருங்க, நல்ல வசதி, ஆனால் குழந்தை இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் இறந்துட்டார். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுங்களா? அவருக்கே தெரியாது, எந்தெந்த இடத்துல இடம் கிடக்குன்னு தெரியாது, வீடு இருக்குன்னு தெரியாது. பெரிய சொத்துன்னு கேட்டால் சில தேட்டர்கள், சினிமா தேட்டர் அந்த நாட்களில் இருந்துச்சு அவருக்கு, அதுதான் அவருக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. அப்போது அந்த அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்தாங்க, அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீடு எல்லாம் போயிடுச்சு. யார்கிட்ட போகும்? இதே யாருக்காவது கொடுத்துருந்தா கூட அது கர்த்தர்கிட்ட போயிருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியுடைய தர்மங்கள், கொர்நேலியை செலுத்தின எல்லா காரியங்களும் பரலோகத்துக்கு போச்சான். தேவன் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்குங்க தேவனுக்கு முன்பாக. நீங்கள் என்னைக்கா உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள்.
நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் சொல்வார், என் மகா பாரு 4 இட்லி கொடுத்துருக்கா, இன்னைக்கு காலையில் ஒருத்தன் பசியாத்திருக்கா, ஒரு உதவி செய்திருக்கிறார், ஒரு வைத்தியத்தை பார்த்துருக்கிறார், ஒரு செலவு பண்ணியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், யார் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன? அதற்கு சபை தேவையில்லை, அதற்கு சபைக்கு வர வேண்டும் என்ற நிலையும் இல்லை. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் இயேசு. அப்ப நாமும் என்ன, நம்முடைய வாழ்க்கை என்பது அடுத்தவர்களுக்காகத்தான். நீங்க உலகம் முழுவதும் தேவன் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டியும் பாருங்க. ஒரு ஆற்றில் தண்ணி ஓடுகிறது, அந்த ஆற்றுக்கு என்ன லாபம்? அந்த தண்ணி உங்களுக்கும் எனக்கும். ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது, அந்த மரத்திற்கு என்ன லாபம்? உங்களுக்கும் எனக்கும். அந்த மரம் நமக்கு வீட்டுக்கு உபயோகமாகிறது, எல்லா நன்மைகளுக்கும் அது உபயோகமாகிறது. மரத்திற்கு பலன் அல்ல. ஒரு மெழுகுபர்த்தி எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம், அது வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கும், ஆனால் அந்த மெழுகுபர்த்தி சாகும். அப்ப நாமும் அப்படித்தான். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக வாழும்படியாக, மற்றவர்களை தேவன் அண்டையிலே நடத்தும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்மளால முடிந்த அளவு நீங்க என்னைக்குமே நீங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த நன்மை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும்பாங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சகேயை குறித்து அங்கே அவன் ஐஸ்வர்யவானுங்க, பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட பணக்காரன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாக வருகிறான். கூட்டமாக இருந்தாலும் இவன் குள்ளனா இருக்கிறான், இவனால் பார்க்க முடியல. நேராக மரத்து மேலே ஏறி பார்க்குறான். இயேசு அந்த இடத்துக்கிட்ட வந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இருதயம். உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கொடுக்க வேணும்னு விருப்பப்பட்டால் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நன்மை செய்யும்படி, அதுதான் நன்மை செய்யும்படி உங்களுக்கு திராணி இருக்கணும். திராணி இருந்தால் நீங்கள் கொடுக்க கொடுக்க தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே இறங்கி வருகிறான். உன் வீட்டில் நான் தங்க போகிறேன்னொன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் என்ன ஒரு பாட்டுக்கு ஒரு பாவியான மனுஷன். ஏன்னா ஒரு ஆயக்காரன், வரி வாங்குகிறவன். இவன் வீட்டில் போய் தங்க போயிட்டாருன்னு அவன் சொல்கிறான் பாருங்க. நின்றுட்டு பாவியான மனுஷனிடத்தில் 7ஆம் வசனம், தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எப்போ வருகிறது? தன் ஆஸ்திகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்டான். வாங்கினதை திரும்ப கொடுக்கறது வேற, அது நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. அதல்ல, பாதியை நான் கொடுத்துட்டு போறேன். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டான் அந்த ஐஸ்வர்யமா. இந்த ஐஸ்வர்யமா நான் சேர்த்து வைக்க போறேன் எல்லாத்தையும் சொன்னா, இவனும் ஐஸ்வர்யவான் தான். இவன் சொல்லுகிறான், இல்லை நான் கொடுத்துட்டு போறேன், ஏழையில் கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்ற, இப்போதான் என் ரட்சிப்பே வருது இந்த குடும்பத்துக்கு. அப்படி பார்த்தா நம்ம குடும்பத்தில், நம்ம சபைகளிலே, மற்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தா என்ன இருக்கும் பாருங்க. எத்தனையோ பேருங்க பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள், யாருக்கு எதையும் செய்ய மாட்டாங்க, ஒரு மிஷினரி ஊழியத்தை தாங்க மாட்டாங்க, ஒரு மிஷினரிக்கு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. உங்களை தேவன் தெரிந்து கொண்டது, பிரித்தெடுத்தது, அது நன்மை செய்யும்படியாகத்தான். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். வேறு ஒரு காரியத்திற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். உங்கள் கிரியை என்னவா இருக்குது? நல்ல கிரியைகளா? நன்மையை தேவன் பலனாக கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லி முடிகிறார்.
யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன செய்தால் என்ன, நீங்கள் நன்மை செய்யும் போது யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமை, கனம், சமாதானம். இந்த 3 காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நன்மை செய்ய கற்றுக் கொடுங்க, தீமை செய்ய ஒரு காலம் துணையும் போகாதீங்க, கற்றுக் கொடுத்துடாதீங்க பிள்ளைகளுக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தான் கூட பிறந்தவங்கள்ட்ட பேசாதபடி தடை பண்ணுவாங்க. அக்காட்ட பேசாத, அம்மாட்ட பேசாத, இல்லைன்னா அண்ணன்கிட்ட பேசாத, தம்பிக்கிட்ட பேசாத சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா யாருக்கும். நமக்கு யார் நல்லது செய்கிறான் அவங்களுக்கு தான். அப்படி இல்லைங்க, நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு நம்ம என்னத்துக்கு? அதுக்கு தான் உலகத்தில் 1000 பேர் இருக்கானே. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்ய சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணி கொடு, அவன் தலையில் எரிகிற அக்கினி தளலணி போடுவ. யோசிச்சு பாருங்க. ஏசு சொல்கிறார், அவர் சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்தா சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. 5000 குடும்பத்தை சாப்பாடு ஓட்டார், ஒருத்தவங்க கூட இல்லையே, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதை பற்றி கவலை வேண்டாம். கர்த்தர் நீங்கள் நன்மை செய்யும் போது உங்களை கனப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னீர். நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்கள் உம்மால் உண்டானவர்கள், தீமை செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று வேதம் பிரிக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திராணியை கொடுப்பீராக, நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை கொடுப்பீராக, நன்மை செய்யக்கூடிய சிந்தையை தேவன் கட்டளையிடும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நன்மை செய்கிறவர்களுக்கு மகிமையையும் கனத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ நன்மை செய்து கனத்தையும் சமாதானத்தையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தியுங்க, குறைவுகள் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.